அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. வாரம் எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், வீக்லியில் என்ன சொல்லுது மார்க்கெட்டு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீக்லி கேண்டிலாக ஃபஸ்ட்டு நிஃப்டி வச்சு பார்ப்போம். போன வாரம்லாம் பார்க்கும்போது மார்க்கெட் எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம் அப்படின்னா, நிஃப்டி ஒரு ட்ரெண்ட் பேட்டர்ன் ஃபாலோ ஆகிட்டு இருந்துச்சு. எப்படி அப்படிங்கிறதுனா, மார்க்கெட் மேலே போகும்போது லிமிட்டடாக தான் போகும், கீழே வரும்போது அன்லிமிட்டடாக வரும். அதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது ஒரு இந்த பேட்டர்னை விட்டு தான் மார்க்கெட் வீக்லியில் பிரேக் அவுட் ஆகி தான் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நல்ல ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்கு கொடுத்துச்சு. இந்த இடத்த பாருங்கள். மார்க்கெட் இதை நான் பல டைம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் புதுசாக மார்க்கெட்டுக்கு வரவங்க பார்த்துக்கோங்க, நம்ம சேனலை பார்க்குறவங்க. இந்த பேட்டர்னில் தான் மார்க்கெட் கிட்டத்தட்ட பல மாதங்கள் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த லெவலில் கன்சல்டேஷன் ஆகிட்டு இந்த ஒரு பெரிய பிக் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது எலெக்ஷன் அன்னைக்கு வந்தது. அப்படியே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு மார்க்கெட் அகைன் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போணுச்சு. மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுச்சு, 25,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிடுச்சு. 23,000 ஒரு 2,000 பாயிண்ட் கண்டினியூஸாக ஏறுனுச்சு. ஏறின மார்க்கெட் இங்கேருந்து 25,000 ஒரு ரிவர்சல் கொடுக்குது. அப்படிங்கும்போது அகைன் சப்போர்ட் இந்த 23,800 அப்படிங்கிற லெவலில் எடுத்துகிட்டு போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் இன்னும் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமே. நிறைய நிபுணர்களும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஹேமர் பேட்டர்ன் மாதிரி வச்சுச்சு, ரிவர்சல் கேண்டில். போன வாரம் இந்த ட்ரெண்டை மார்க்கெட் தொட்டுட்டு போகும் அப்படின்னு பார்த்தா மார்க்கெட் இந்த ட்ரெண்டை டச் பண்ணவே இல்லை. டச் பண்ணாமலே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த வாரம் ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டிலாக மார்க்கெட் வச்சிடுச்சு. இந்த புல்லிஷ் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து ஒரு மார்னிங் ஸ்டார் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து ஒரு மார்னிங் ஸ்டார் மாதிரி ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட் ஒரு நியூ அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் நண்பர்களே. ஓகேங்களா. இது வீக்லியில் இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீக்லி கேண்டிலை விட இந்த கேண்டில் புல்லிஷ் கேண்டில். அப்போது அகைன் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங்கை இமிடியேட்டாக மார்க்கெட் முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இந்த ஹைக்கு மேலே இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சு அப்படின்னா ஃபர்தராக நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸும் இருக்குது. இன்னொரு விஷயம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டியோட வீக்லி கேண்டில் எப்படி இருக்குது அப்படின்னா, ப்ரீவியஸ் வீக் ரெட் கேண்டில், ஆனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா க்ரீன் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. சேம் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஆனால் பேங்க் நிஃப்டியுமே ஒன்ஸ் டைம் இந்த ரேஞ்சில் ஒரு 49,500 அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு போணுச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஒரு குருசியலான ரேஞ்சாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன ரேஞ்ச் அப்படின்னா, ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்ன் இங்கேருந்து இந்த பேட்டர்ன் அப்படியே என்ன பண்ணியிருக்கு, கீழே வந்திருக்கு. சரிங்களா. இது ஏன் இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகுதுன்னா, மல்டிபிள் டைம் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இந்த ட்ரெண்டை பாருங்கள். இந்த ட்ரெண்ட் இந்த இடத்துல பட்டுட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல டச் பண்ணி தான் பேங்க் நிஃப்டி ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஆனால் இப்போது இவ்வளோ தூரம் ஏறின மார்க்கெட் நிஃப்டி நல்ல ட்ரெண்டு புது ஹை வைக்கிது. ஆனால் பேங்க் நிஃப்டியால் நியூ ஹை வைக்க முடியலன்னா வீக்லி வைஸ் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 வாரமாக பேங்க் நிஃப்டி ஒரு நியூ ஹை ஃபார்ம் பண்ணல. நிஃப்டி மட்டும் நியூ ஹை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அது நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுனால காரணத்தினால தான். ஆனால் பேங்க் நிஃப்டி இன்னும் சப்போர்ட் எடுக்கலை. ஒன்ஸ் இந்த லெவலை இந்த 49,500 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இந்த லெவலை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகணும். இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 50,300 to 400ங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லாவே ஒரு அப் ட்ரெண்ட் வரும். அது 53,373 வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் ஃபிப்னாசி லெவல் நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன்.
அதுலேருந்து இன்னொரு ஃபர்தரான ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து இந்த ட்ரெண்டை வந்து உடைக்கணும். இந்த ட்ரெண்டை உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கு வரும். எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து டேயில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நெஃப்டியில் வந்து ஒரு ட்ரெண்டு ஒரு ஃபாலோ ஆகிட்டுருக்கு இன்ட்ராடேயில், சரிங்களா? ப்ரைமரி ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. செகண்டரி ட்ரெண்டு என்ன ஃபாலோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1 வீக்காக இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணிடுச்சு. இது வந்து பேங்க் நிஃப்டியில் இந்த ட்ரெண்டை வந்து உடச்சி கீழே போணுச்சு. இதே போல் பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு ட்ரெண்டை மார்க்கெட் வந்து டச் பண்ணிகிட்டே போயிட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து கட் பண்ணி இந்த பாட்டம் வரைக்கும் கீழே விழுந்துருச்சு. நான் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இந்த ட்ரெண்டை வந்து மல்டிபிள் டைம் வந்து பேங்க் நிஃப்டி வந்து இன்ட்ராடேயில் 1 hour கேண்டிலில் டச் பண்ணிவிட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணோன்னே ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்துட்டு இந்த லெவலுக்கு போணுச்சு, சரிங்களா? அதே போல் தான் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நான் சென்செக்ஸில் கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, சென்செக்ஸ் வந்து இந்த லெவல் வந்து அழகாக ரீடெஸ்ட் பண்ணிருந்துச்சு. இந்த லெவலில் வந்து பாருங்கள், இந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு. பேங்க் நிஃப்டி போலவே இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ரெடியாக இருந்துச்சு. குளோபல் மார்க்கெட்டில் அந்த நியூஸஸ் வந்து நெகட்டிவாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து சென்செக்ஸ் வந்து ஃபாலோ ஆகிருக்கும். ஆனால் சென்செக்ஸ் வந்து ஃபாலோ ஆகாமல் குளோபல் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்ததுனால ஓப்பன் ஆனது, கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அகைன் இதே ட்ரெண்டை மார்க்கெட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. திருப்பி என்ன பண்ணிடுச்சு, கண்டினியூவான அதே ரேலி வந்து போய்கிட்டு இருக்குது. இதை வச்சு தான் நம்ம வந்து சென்செக்ஸில் வந்து ஒரு 1000 பாயிண்ட் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். ஆனால் குளோபல் மார்க்கெட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான டேட்டாலாம் கொடுத்ததுனால அகைன் வந்து இந்த ட்ரெண்டுக்குள்ளாரையே மார்க்கெட் வந்துட்டு இதை ஃபாலோ ஆரம்பிச்சிருச்சு. குளோபல் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் நியூஸோ ஒரு டேட்டா வந்து நெகட்டிவான டேட்டாவோ நமக்கு வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி போலவே வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் சென்செக்ஸில். ஆனால் அதெல்லாம் எல்லாமே வந்து தப்பிச்சிடுச்சு. நெஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டெல்லாம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு ஃபாலோ ஆகிறதுக்கு தான் சான்சஸில் இருந்துச்சு. ஃபாலோ ஆகிருந்துச்சுன்னா இந்த ட்ரெண்டை வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரைமரி ட்ரெண்டை வந்து 23,800 அப்படிங்கிற லெவலில் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் குளோபல் நியூஸஸ் வந்து பாசிட்டிவாக வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து அகைன் போய் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல இந்த ப்ரீவியஸ் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நிற்கிது. ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு, மண்டே வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா 24,721 தான் நிஃப்டிக்கு. ஓகே, இந்த ட்ரெண்டெல்லாம் நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரைடே வந்த ஹை 24,561 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் மார்க்கெட் வந்து அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் வரும் 24,729 700ங்கிற ரேஞ்சு. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,850 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் மார்க்கெட்டை வந்து அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 25,080 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போர்ட் வந்து ஃப்ரைடே வந்த லோ, இந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். 24,213 அப்படிங்கிற லெவல். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 24,075 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 23,964 அப்படிங்கிற லெவல் வந்து இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவோட லெவல்ஸு. ஓகே, தென் பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்டை வந்து நல்லா பாருங்கள். இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு 2 சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து இங்கேருந்து விழுந்த மார்க்கெட் ஹை போயிட்டு டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. இந்த டபுள் பாட்டம் வந்து 50,800க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அது எவ்வளோ மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹை இதோட லெவல்ஸை வந்து நம்ம பார்க்கணும். இதோட ஹை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் இதனோட பிரேக் அவுட் இருக்கும். இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா
இந்த டபுள் பாட்டத்தோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா இந்த ட்ரெண்டை உடைப்பதற்கான சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். இந்த டபுள் பாட்டம் வந்து ஆக்டிவேட் ஆகணும். இந்த டபுள் பாட்டம் ஆக்டிவேட் ஆகிட்டு மேலே வந்ததுனா தான் பிரேக் அவுட் ஆகும். அப்படி இல்லைனா பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து மிக மிக குறைவாக இருக்கும். சப்போஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலர் லைனு, இது ஆக்டிவேட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து திருப்பி அகைன் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் 49,442 டு மேலே வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கூட மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. இது பேங்க் நிஃப்டிக்கான ட்ரெண்டு. இதில் எது வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எது எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டு கிடச்சிது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. வெள்ளிக்கிழமையோட ஹை தான் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 50,600 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 50,832 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 51,100 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து ஃப்ரைடே வந்த லோ வந்து இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 49,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சுன்னா இந்த டபுள் பாட்டத்தோட பாட்டம் இந்த இடத்துல தான் மார்க்கெட் 2 டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. 49,664 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. மார்க்கெட் அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜோன் 48,800 ட்ரெண்டும் பிரேக் ஆகிடும், பெரிய நெகட்டிவ் ஆகிடும். இந்த லெவலுக்கு வரக்கூடாது. வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். 48,800 ரேஞ்சுக்கெலாம் வந்துருச்சு அப்படின்னா ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். சரிங்களா, அடுத்தது ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸை பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி போலவே டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. இந்த டபுள் பாட்டம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த அப் ட்ரெண்ட் வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, எது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா ஃப்ரைடே வந்த ஹை ஃப்ரைடே வந்த ஹை 22,996 23,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா 23,150 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,550 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,622 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சப்போர்ட் 22,523 அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே. இது அப்படியே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 22,143 மார்க்கெட் வந்து இப்படி பாருங்களேன், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும், இந்த லெவல் வந்து இப்படி இருக்குங்களா, இந்த லெவல் இங்கே போயிட்டு டபுள் பாட்டம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் எதிர்பார்க்குறோம். சப்போஸ் டபுள் பாட்டம் எடுக்கலைன்னா இது வந்து டபுள் டாப்பாக ஃபார்ம் ஆகிடும். டபுள் டாப்பாக ஃபார்ம் ஆச்சுன்னா அதனோட வேகம் அதிகமாக இருக்கும், ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணிவிடும். எதுவாக இருந்தாலும் இந்த டபுள் பாட்டம் ஆக்டிவேட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் நம்ம அடுத்த முடிவு வந்து எடுக்க முடியும். சரிங்களா, அது வரைக்கும் இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது மிட் கேப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரைடே வியாழக்கிழமை அன்றைக்கி சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து டவுன் வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு இந்த பாட்டத்தில் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு. மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே தான் போயிருக்கு. இந்த டபுள் பாட்டம் வந்து இப்படி போணுச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பிரேக் அவுட் ஆகி தான் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 13,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, மிட் கேப்போட லெவல்ஸை எது இன்ட்ராடேல இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரைடே வந்த ஹை 12,715 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இமிடியேட் ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. 12,800 அப்படிங்கிற லெவலில் ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது.
மார்க்கெட்டை வந்து அந்த கேப் ஃபில்லிங்கை முடிச்சுது அப்படின்னா 800 அப்படிங்கிற லெவல் வந்து 900 அப்படிங்கிற லெவல் வந்து ஓஐ டேட்டா படி ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 900 அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 13,000ங்கிற ஒரு ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,575 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டபுள் பட்டத்தோட சென்ட்ரு 12,468 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,214 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப்புக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களே. நீங்களும் இதே போல் ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணணும், இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. வித்தின் 1 ஹவர்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ரோக்கரேஜும் வெறும் லோவாக இருக்கும். சரிங்களா, ரொம்ப மற்ற ப்ரோக்கரோட கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. விருப்பம் இருந்தால் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலும் அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.